மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உம் நாமத்தினால். அப்பா, இந்த அருமையான ராத்திரி நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட ஆண்டவரே உங்க பிரசன்னம் இடைபடும்படியாக, ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல இந்த ஆராதனை வேளைய நாங்க நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறோம்ப்பா. நீர் இல்லாதபடிக்கு இந்த ஆராதனை ஒரு ஆராதனை ஆகாதே. ஆவியானவரே, அன்போடு கூட அழைக்கிறோம். எங்கள் மத்தியில நீர் அசைவாடும்படியாக நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆராதனை, இந்த நாளுக்குரிய எல்லா ஈவென்ட்ஸையும் கத்த நீங்க பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த நாளில் கூட உங்களோட கூட சேர்ந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு, ஆமென். நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நலமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதற்காய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என்னோட கூட சேர்ந்து ஒரு சில நிமிஷங்கள் ஆராதித்துட்டு நம்ம நல்ல ஒரு செய்திக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? நாளிலும் கூட நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவன், நம்மளுடைய இக்கட்டுகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அதை அறிந்தவராய் இந்த நாளில் நம்ம மத்தியில் வாசமாய் இருக்கிறார். அதனால அதை தெரிந்திருக்கிறவர், அறிந்திருக்கிறவர் அதிலிருந்து நம்மை விடுவிக்காமல் விடுவதில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவன், ஆமென். என்னோட கூட சேர்ந்து ஆராதனைக்கு ஆரம்பமா ஒரு ஒரு வசனம் மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். உங்கள்கிட்ட வேதம் இருக்குமானா உங்க வேதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட கூட சேர்ந்து அதுல பாருங்க, சங்கீதம் 22, 3, 4, 5 அந்த வசனம் வாசிக்கலாமா எல்லாரும்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். 5வது வசனம் பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்களா என் அன்பு இஸ்ரவேல் ஜனங்களை, என் அன்பு பிள்ளைகளை? கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? நீங்க நிச்சயமா என்ன செய்ய போறது இல்லை, வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆமென். உங்க மகன் பக்கத்துல இருந்தா உங்களுடைய கணவர் அருகில் இருப்பாரானா, உங்களுடைய மனைவி பக்கத்தில் இருப்பாங்களானா, உங்களுடைய சகோதரிகள் பக்கத்தில் இருப்பாங்களானா, உங்களுடைய தகப்பன் தாய் பக்கத்தில் இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் நஷ்டம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் நீங்க நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவன் இந்த நாள்ல நம் மத்தியிலும் வாசமாய் இருக்கிறாருங்க. அல்லது நம்முடைய துதிகளின் மத்தியிலும் வாசமாய் இருக்கிறாரு. நம்ம பாட போகிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆராதிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த அருமையான ஆராதனை நேரத்துல எல்லா கவலைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், உங்களுடைய மைண்ட்ல எந்த விதமான காரியங்களை நினைத்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? இஸ்ரவேலின் துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே நீர் பரிசுத்தர் சொல்லி பாடி தெரியும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போ. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உம் நாமத்தினால்
சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். சொல்லுமா, செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீ. பயப்படாதே உன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்பே, ஆர்ப்பரிப்பே, உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்பே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போ. ஹல்லேலூயா. ஓ, செங்கடை கண்டு சோர்ந்து போகிறீங்களா? எதிரியின் படை, பிரச்சனை, போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகிறீங்களா? நல்லா சொல்ல போகிறோம். எதிரி யாராவது இருக்கலாங்க, ஆபீஸா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், ஓ தேவையில்லாத ஆட்களா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், அவமானங்களா இருக்கலாம். ஓ, இந்த நாள்ல எதிரியின் படை உங்களை சூழ்ந்திருந்தாலும் உங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவங்க, உங்களை அந்த எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஒரு உண்மை உள்ளவங்க, அவரை ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஓ, ஓங்கிய புயம் கொண்டு உங்களுக்காக யுத்தம் செய்வாருங்க. யுத்தம் கர்த்தருடையதுங்க. ஓ, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படலாம், ஆனா ஜெயம் கர்த்தரால தானங்க வரும். ஓ, விதைக்கிறவனால் அல்ல, ஓ நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, ஓ அதை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வாசிக்கிறோமே. நம்முடைய பிரயாசங்கள் விருதாவாய் போவதில்லை. இந்த நாளிலும் எதிரிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறாங்களா? எதிரான திட்டங்கள், போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதா? இந்த அருமையான டான்ஸாவை என்னோட கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாடலாம. எதிரியின் படை எம்மை சூழும், எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போ. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போ, ஆர்ப்பரிப்போ, உம் நாம
you, Holy. Thank you, Holy. அப்பா, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, யுத்தம் என்னுடையது, நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னீங்களே. இன்னைக்கும் எங்களுக்கு விரோதமாய் இந்த நாடுகளில் எழும்பி இருக்கிற ஆயுதங்கள், தடை சட்டங்கள், சபைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதங்கள், தடை உத்தரவுகள், சூழ்ச்சிகள், போராட்டங்கள், எங்களோட அன்பு சபை பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா விதமான சட்ட திட்டங்கள், மனுஷர்கள், போட்டி, பொறாமைகள், எல்லாவற்றுக்கும், எல்லா ஆயுதங்களுக்கும், எல்லா யுத்தங்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் எங்களை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளும் ஐயா. உங்க சமூகத்துல ஆண்டவரே, நாங்க உம்மை சுதந்திரமாய் ஆராதிக்கிறதற்கு எங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகள், மனக்கவலைகள், உலக ஆண்டவரே சிற்றின்பங்கள், மோகங்கள், உலக கவலைகளிலிருந்து கர்த்தர் எங்களை ஆண்டவரே விடுவிக்கும்படியா இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்காக வழக்காடுகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பாவத்திற்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம். நானும் கூட பாவத்தோடு கூட ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அந்த பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்க முடியாதபடிக்கு, உம்மை தொடர்ந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு, அன்றே உம்மோடு கூட நல்ல உறவை மேம்படுத்தி கொள்ள முடியாதபடிக்கு, உடைய சபைக்கு வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அன்றே சபைகள் அடைக்கப்படலாம். அன்றே வேதங்கள் இந்த உலகத்தில் இல்லாதபடிக்கு மறைக்கப்பட்டு எடுக்கப்பட்டு போகலாம். வேத வார்த்தைகளை நாங்க வாசிக்க முடியாதபடிக்கு தடை சட்டங்கள் உருவாகலாம். ஆனாலும் தேவனிடத்தில் நாங்கள் வைத்திருக்கிற இந்த ஐக்கியத்தை ஒரு நாள் நாங்கள் இழந்துராதபடிக்கு, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இருக்கக்கூடிய கிடைத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பங்களை ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. எங்க சபை பிள்ளைகள், எங்க கேம்ப் பிள்ளைகள், எங்களுடைய போதகர்கள் எல்லாரும், எங்களுடைய ஊழியர்கள், மூப்பர்களுடைய குடும்பங்கள், மூப்பர்களுடைய பிள்ளைகள், எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரன் சகோதரி, கஷ்டப்படுகிற பிசினஸ்ல லாஸ் ஆகியிருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். வேலை செய்கிற பிள்ளைகள், வேலைகளை இழந்த பிள்ளைகள், வேலை இழந்த பிறகும் நாட்டிலிருந்து கடந்து செல்ல முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம்பா. கர்த்தர் நீர் நியாயம் செய்கிற தேவன், ஓ நீதி உள்ள நியாயாதிபதி அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான பெனிஃபிட்ஸ் கர்த்தர் கிட்டி சேர செய்வீராக. அவருடைய தேசங்களுக்கு, அவருடைய இனத்திற்கு, அவருடைய ஜனத்திற்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும்படியாக நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன் நாள்ல எங்க துதிகளில் வாசம் செய்து எங்களுடைய துதி பலிகளை எல்லாவற்றையும் அங்கீகரித்ததற்காக, ஆசீர்வதித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த நாளை என் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்து ஆண்டவரே, தேவ செய்தியை பேச போகிற என் அன்பு சகோதரனை எட்வர்ட் பாஸ்டர் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, எட்வர்ட் பிரதரை கொண்டு கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த நாள்ல இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற இந்த மன்னாவை ஆண்டவரே பொழிந்தருளுவீராக. பரத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்க. பிரதரை நீங்க மறைத்து நீர் வெளிப்படும்படியா நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். ஆமென். உங்களுடைய வேதங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும் அன்போடு கேட்கிறேன். வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மே தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது.
என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஆராயத்தவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியா அன்பு சகோதரன் எட்வர்ட் அவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்க மத்தியில இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வாங்க. ஜெபத்தோட காத்திருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, மீண்டுமா இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டுமா இந்த இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நல்ல வேளைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த நல்ல நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வேளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவது மட்டுமல்ல அப்பா, அந்த அபிஷேகத்திற்கு நேரம் எங்களை கொண்டு சென்ற கிருபை செய்ய இந்த கடைசி நாட்களில் ராஜா உடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவரே நாங்கள் வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்க தேவனை கிருபை செய்ய உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உப்பாய் ஆண்டவரே, நாங்கள் விளக்காய் ஆண்டவரே, உடைய நாமத்தின் மகிமைக்காய் சாட்சி எழும்பதாக கிருபை செய்ய ஆண்டவரே. சத்ருவின் எல்லா விதமான பொல்லாங்கையும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவரே தேவன்களை நீர் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் தேவன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ள கடந்து செல்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. என்ன ஆயிற்று? ஆரோக்கியமாயிற்று. 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதிலே சாவும் வராது, நில பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதற்கு அடுத்த வசனம், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் அல்லேலூயா இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அருமையானவர்களே, இந்த நாளில ஆண்டவர் ஒரு ஆரோக்கியத்தை நம்ம இதில் கொண்டு வர போகிறார். ஆமென். பிரைஸ் யூ மை லார்ட். தண்ணீர் எப்படி இருந்தது? அது ஆரோக்கியமற்று அதுக்கு குடிக்க கூடாத ஒரு தண்ணீராக இருந்தது. ஆமென். பிரைஸ் யூ மை லார்ட். அந்த நிலம் எப்படி இருந்தது? அந்த நிலம் பாழும் நிலமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே ஆமென் அந்த தண்ணீரை ஆண்டவர் மாற்றினார். அந்த பாழான நிலத்தை ஆண்டவர் மாற்றினார். இந்த வேளையில ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அருமையானவர்களே, இந்த பாழான நிலங்கள், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பாழான வாழ்க்கை, ஆமென், பயனற்ற வாழ்க்கை, ஆமென், இந்த வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை ஆமென் மாற்றின தேவன்
மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மதுரத்தை கொண்டு வர ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையா, அநேகருடைய வாழ்க்கை குடும்பங்கள் பாழும் இளமாய், ஹல்லேலூயா, ஒரு அந்தகாரத்திலும் ஒரு சாபத்திலும் இருக்க குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உங்களை ஒரு ஆசீர்வாதமாக எலிசாவை போல, ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆரோக்கியம் உங்களை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வார்த்தையின் படியே உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் சொந்தங்களை பார்த்து, உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுகிறபடியே ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிகள் மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இரட்டிப்பான அபிஷேகம். ஆமென். என்ன இரட்டிப்பான அபிஷேகம்? ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. இந்த பட்டணம் எப்படி? குடியிருப்புக்கு நல்லதுப்பா. இந்த பட்டணம் எப்படி இருக்கா? குடியிருப்புக்கு நல்லது. ஹல்லேலூயா. நீ குடியிருக்கலாம், ஆனா இங்க என்ன இல்ல? தண்ணீர் எப்படி இருக்கு? கெட்டது. நிலம் எப்படி இருக்கு? கெட்டது. ஆமென். நிலம் பாழ்நிலம். ஹல்லேலூயா. குடியிருப்பு எப்ப நல்லா இருக்கும்? நிலம் நல்ல நிலமா இருக்கணும். நம்ம இருப்பதற்கு தண்ணீர் எப்படி இருக்கணும்? நல்ல தண்ணீராக இருக்கணும். அது இருந்தாதான் நமக்கு குடியிருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருந்தாதான் அந்த குடும்பத்துல தேவ ஆசீர்வாதம், ஒரு குடும்பத்துல தேவ பிரசன்னம் இருந்தாதான் அந்த குடும்பத்துல சமாதானம். ஹல்லேலூயா. எங்க தேவ பிரசன்னம் இல்லையோ, எங்க ஒரு குடும்பத்துல தேவனுடைய ஆலோசனை இல்லையோ, எங்க ஒரு குடும்பத்துல தேவனுடைய வழிநடத்துதல் இல்லையோ, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. அந்த குடும்பமும் நாம எப்படி இருப்போம்? மற்றவர்களுக்கு பயனற்றவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒப்பாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் வெளிச்சமா இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை தான் ஆண்டவர் நம்ம மேல வைக்க ஆசைப்படுகிறார். அந்த அபிஷேகத்தை தான் அந்த நாள்ல ஆண்டவர் நம்ம மேல ஊற்ற ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பாழ்நிலமான குடும்பங்களை அல்லேலூயா நீங்கள் மாற்ற வல்லமை உள்ளவர்களாக இருக்கும்படி ஹல்லேலூயா உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும்படிதான் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. எலிசா என்ன செஞ்சார்? அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதுல போட்டான். ஆமென். பிரைஸ் மை லார்ட். எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? உப்பை போட்டார். பிரைஸ் மை லார்ட். எந்த இடத்துலலாம் நீங்க கடந்து செல்லுகிறீர்களோ, எந்த குடும்பங்களை எல்லாம் நீங்கள் கடந்து செல்லுகிறீர்களோ, யாரையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, உப்பாய் உங்களை கொண்டு ஆண்டவரோட வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உப்பா இருக்கும்போது நீங்க எங்கெல்லாம் கடந்து செல்கிறீர்களோ, நீங்க யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ, அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சகோனோடு நான் பேசினேன், ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தார். இந்த சகோதரன் என் வீட்டுக்கு வந்தார். ஹல்லேலூயா. என் வீட்டில் இருக்கிற சில கஷ்டங்கள் எல்லாம் மாறி அவர் ஜெபித்தார். நான் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். நான் மறிக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த சகோதரத்தை சேர்ந்து என்னோட கஷ்டத்தை நான் சொன்னேன். அந்த சகோதரன் ஜெபித்தார். அந்த தற்கொலையின் எண்ணம் என்னை விட்டு நீங்கினது. ஆமென். ஹல்லேலூயா. அநேக நாட்களாக பலவீனத்திலும் வியாதியிலும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த அருமை சகோதரியும் இந்த அருமை சகோதரியும் நான் சந்தித்தேன். இவர்கள் ஜெபித்தார்கள், அவருடைய வார்த்தையோடு பகிர்ந்து கொண்டார்கள். என் வியாதி மாறினது. ஹல்லேலூயா. என் கஷ்டங்கள் மாறினது. ஹல்லேலூயா. Praise the Lord. பாழாய் யாருக்கும் பயனற்ற ஒரு வாழ்க்கை, அந்தகாரத்திலும் இருளிலும் இருக்கிறவர்கள், கட்டப்பட்டிருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி ஆண்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. எலிசா கிட்ட சொல்றாங்க, இந்த ஊர் எப்படி குடியிருப்புக்கு நல்லது, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் நீரோ கெட்டது. நிலம் எப்படி இருக்கு? பாழ் நிலம். ஆமே. எலிசா சொன்ன வார்த்தையின் படியே ஆமே தண்ணீர் என்ன ஆயிற்று? ஆரோக்கியமாயிற்று. இன்றைக்கு நீங்கள் சொல்ற அந்த வார்த்தையின் படியே ஆமே, உங்கள் குடும்பங்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, அநேகருடைய குடும்பங்கள் ஒரு ஆரோக்கியம் உள்ள குடும்பங்களாய் மாற்ற ஓ ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அபிஷேகிக்க வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையானவர்களே, எலிசா யாருங்க? எலிசா என்ன செய்து கொண்டிருந்தார்? அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் 19:19 நம்ம வாசிக்கும் போது எலிசா 12 ஏர்பூட்டி அவன் உழுது கொண்டிருந்தார். அவர் என்ன நிலத்தை உழுது கொண்டிருந்த ஒரு விவசாயி. எத்தனை ஏறு? 12. இந்த 12 ஏர் என்று சொல்லும் போது அவர் ஒரு வசதி படைத்த ஒரு விவசாயி. அவருக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. அவர் ஏழை விவசாயி கிடையாது, அவர் வசதி படைத்த ஒரு விவசாயி. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் ஏற்பூட்டி உழுது கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவரை தான் முன் குறித்தார். யார் முன் குறித்தார்? ஆண்டவர் அவரை தான் முன் குறித்தார். ஆமே. யார்கிட்ட சொல்றாரு? எலியா கிட்ட சொல்றாரு, போப்பா ஏர் உழுது கொண்டிருந்த எலிசாவை போய் பார். எதற்காக? உன்னுடைய பொறுப்புகளை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ எலிசாவுக்கு கொடுக்க வேண்டும். The mantle you should carry. எலியாவோட பொறுப்பை இனிமே நீதான் அல்லேலூயா எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் உன்னை முன்குறித்தேன். இனி நீ ஏறுவனாக அல்ல, நீ ஒரு தீர்க்க தரிசனம் மாற்ற போறேன் என்று சொல்லி எலியாவை எலிசா இடத்துல அனுப்பினார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அன்று எலிசாவை முன் குறித்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் முன் குறித்திருக்கிறார். ஆமென். ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா, பிரைஸ் ஹிம் லார்ட். நான் எவர்களை முன் குறித்தேனோ அவளை நான் அழைத்திருக்கிறேன். எவர்களை நான் அழைத்திருக்கிறேனோ அவளை நான் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறேன். எவர்களை நான் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறேனோ அவளை நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்களை இந்த நாளிலே இரட்டிப்பான அபிஷேகத்தால அல்லேலூயா பிரைஸ் ஹிம் லார்ட் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டும்படி ஆண்டவர் உங்களை முன்குறித்தது மட்டுமல்ல, ஆண்டவரை அழைத்து உங்களை நீதிமான்களாக்கி உங்களை மகிமைப்படுத்த ஆண்டவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் பயன் அற்றவர்களாய் இல்ல, நீங்கள் பயன் உள்ளவர்களாய். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த பொறுப்பினை அறிந்து அவர் ராஜ்யத்தை கட்ட தாண்டி உள்ளவர்களாய் நீங்கள் எழும்ப வேண்டும். ஆமென். பிரைஸ் மை லார்ட். ஆரோக்கியம் இல்லாத அனைவருடைய வாழ்க்கையில அல்லேலூயா நீங்கள் சென்று ஓ இயேசுவின் நாமத்திலே அவள் ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையை நீர் மாற்ற தேவன் இந்த வேளையில் உங்களை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அழைப்பு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். நாம் நமக்காக அல்ல அருமையானவர்களே, அவருக்காகவே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். எங்கெல்லாம் நீங்கள் சென்ற ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் வார்த்தையும் ஓ கிரியையோடு பிரசங்கித்து அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுகிறீர்களோ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்த கடைசி காலத்துல அல்லேலூயா ஓ வல்லமையா ஆண்டவருடைய நாமத்தின் மகிமை கண்டு நம்ம எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா எலிசாவை அழைத்த போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். 19:20 வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு, எதை விட்டு? மாடுகளை விட்டு அவன் உழுது கொண்டிருந்தான். எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். உம்மை நான் பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். ஆமென். பிரைஸ் மை லார்ட். அவன் யார் பிறகு ஓடினான்? அவன் எலியாவின் பிறகே ஓடினான். ஏன்? அவன் உழுது கொண்டிருந்த ஒரு விவசாயி அவன் எலிசா. ஆமென். எலியா அழைத்த உடனே அவனுக்கு தெரியும் யார் அழைக்கிறது, நம்மள என்ன அழைப்பது யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. அவன் யார் பிறகு ஓடினான்? எலியா பிறகே ஓடினான். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அழைக்கப்பட்ட நாம் என்ன செய்கிறோம்? நம்ம யார் முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்?
நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக அழைத்தார் உங்களை? Praise my Lord. யாருடைய சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்தார்? ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு ஏழு உழுது கொண்டிருந்த ஒரு விவசாயி ஆண்டவர் அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்தாரு? புறகே ஓடினார். அழியா சொல்றாரு, நீ எனக்கு சொன்னதை என்ன செய்யாத, மறந்துடாத. இன்னைக்கு நம்ம எத்தனையோ வார்த்தைகளை வாசிக்கிறோம், சபைக்கு போறோம், ஆராதிக்கிறோம், பாடுறோம். ஆனா ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்தார் என்பதையே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டார். நம்முடைய ஜெபங்களெல்லாம் எப்படி இருக்கு? ஆண்டவரே, கொரோனாவில இருந்து என்ன காப்பாத்துங்க, கொரோனால இருந்து விடுவிக்க ஆண்டவரே, கொரோனா என்ன பாதிச்சிடக்கூடாது ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவரே. நம்ம என்னைக்கு நான் ஜெபிச்சிருக்கோம்? ஆண்டவரே, இதன் மத்தியில் உள்ள நாம மகிமைப்படும்படி என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையோட சுத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு ராஜா உடைய பிறகு நான் ஓடி வருகிறேன் ஆண்டவர். வாசிங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 10:38 வாசிங்க. என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன இல்ல? பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். என் நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து என்ன செய்யணுமா? தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே ஓடி வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிலுவை குறித்து தியானிக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சிலுவை குறித்து நம்ம பாடுகிறோம். எல்லாம் நமக்கு என்ன? வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆமென் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கதற வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? எலிசாவை போல ஆண்டவரே, நான் உம்முடைய பிறகே ஓடி வர நான் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் ஒரு உப்பாய் மாற்றும் ஆண்டவரே. நிலங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, குடிக்க கூடாத படிக்கு அப்பா தோஷம் நிறைந்த தண்ணீர்கள் அதிகம் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா தகப்பனே அப்பா கர்த்தாவே, நான் சுத்தமாக்க வேண்டும். பாநிலங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு நிலமாய் தேவனே, நல்ல நிலமாய் மாற்றும்படி தேவனே நீர் என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும். ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா, praise you my Lord. அவருடைய சிலுவையை சுமந்து ஆண்டவரோடு நாம் ஹல்லேலூயா அவர் ராஜ்யத்தை கட்டப்படியாகவே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமென். மறந்துடாதீங்க, நீங்கள் சாதாரண மக்கள் கிடையாது. இந்த அபிஷேகத்தை அந்த நாளில் ஆண்டவர் மேல ஊற்ற போகிற அந்த இரட்டிப்பான அபிஷேகம், எலிசா பெற்றுக்கொண்ட இரட்டிப்பான அபிஷேகம். praise you my Lord. லூக்கா 9:57-62 நம்ம வாசிப்போம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவனை அவரை நோக்கி ஆண்டவரே, எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு நரிகளுக்கும் குழிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. வேறொரு நபரை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு தாங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்றார். ஹல்லேலூயா. பின்ன வேறொரு என்ன சொல்லுகிறான்? அவரை நோக்கி ஆண்டவரே, பின்பற்றுவேன், உம்மை நான் பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? கலப்பை மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன இல்லை, தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பின்பற்றுகிறோம் யோசித்து பாருங்க. எலியா கூப்பிட்ட உடனே எலிசா எலியாவின் பிறகே ஓடினான். ஆமென். எதற்காக ஓடினான்?
நம்ம சிந்திக்க போகிறோம். எலிசாக்குள்ள ஒரு வாஞ்சை, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர் அருமையான ஒரு மனுஷன். ஆமென். தன்னையும் பார்க்காம எல்லாவற்றையும் விட்டு பிறகே ஓடினான் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் ஒவ்வொருவரையா சந்திக்கும் போது எல்லாரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆமென். இன்றைக்கு நம்மளும் அப்படிதான் காரணத்தை சொல்லி ஆணுடைய அழைப்பை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம புறக்கணித்து கொண்டே வருகிறோம். ஆமென். நம்மளோட அழைப்பு என்ன மாதிரி அழைப்பு என்பதை நம்ம என்ன செய்யல, இன்னும் நம்ம அறிந்து கொள்ளவில்லை. ஹalleluya, praise my Lord. அந்த அழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் நம்மை பயனுள்ளவர்களாய் மாறுவோம். ஆமென். ஹalleluya. அநேக கிறிஸ்தவர்களோட அழைப்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது ஒரு மகிமையான அழைப்பு. ஹalleluya, praise my Lord. தேவ நாமத்திற்கென்று ஆமென் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய இருக்கிற காரியத்தை நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அநேகருடைய வாழ்க்கையில நம்மை ஒப்பாய் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம். நம் குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, நம் சொந்தங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அது மட்டும் அல்ல, ஆமென், சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, பிரைஸ் மை லார்ட். அழைப்பை நாம் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எலிசாவை போல. ஹalleluya. எலியா சொல்றார், நீ எனக்கு சொன்ன வார்த்தை என்ன செய்யாத, மறந்துடாதப்பா, திரும்பி வா. எலிசா மறக்கவே இல்லை. நம்ம எத்தனை முறை மறந்துருக்கிறோம்? எத்தனை முறை நம்ம மறந்துருக்கிறோம் ஆண்டவரோட அழைப்பை? எத்தனை முறை வாஞ்சோட ஆண்டோட சமூகத்துல கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், சித்தம் என்ன ஆண்டவர் என்று நம்ம கேட்டிருப்போம். எத்தனை ஒரு ஆண்டோட சமூகத்துல நம்ம முழங்கால் பண்ணிட்டு இந்த அபிஷேகத்திற்காக நம்ம கதை இருப்போம். எத்தனை ஒரு ஆண்டோட சமூகத்துல அமர்ந்திருந்த, ஆண்டவரே அனைவரோட வாழ்க்கை பாடலமாய் மாறிவிட்டு இருக்கிறது. ஆண்டவரே அனைவருடைய வாழ்க்கைகள் அப்பா ஆரோக்கியமற்று இருக்கிறது. ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே இந்த ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அந்நிய ஜனங்களின் மத்தியில் சென்று இந்த பாடல்கள், இந்த ஆரோக்கியமற்ற வாழ்க்கை ஆரோக்கியமாய் மாற்ற என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனை முறை நம்ம கேட்டு இருக்கிறோம், அதற்காக எத்தனை முறை நம்ம வாஞ்சித்து ஜெபித்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? ஆமென். இரட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவர்களுக்கு கொடுக்க வாஞ்ச உள்ளவர் இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் அவருக்காக நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். அதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் மை லார்ட். நமக்காக வாழ்ந்த நாட்கள் போதும் அருமையானவர்களே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையானவரே, இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகம். இதற்கு 4 படிகள் உண்டு. ஹalleluya. நம்ம இதை இப்ப பார்க்க போகிறோம். ஹalleluya. எலியா பின்னாடி போனது மட்டும் அல்ல, எலியா ஒவ்வொரு கட்டத்திலும் அவரை கொண்டு போகிறார். ஹalleluya, praise the Lord. நம்ம எல்லாரும் இந்த கட்டத்தை நாட வேண்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். ஆமென். அல்லேலூயா. எலியாவை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ள போகிறார். எலியோட பொறுப்பெல்லாம் யார்கிட்ட இப்ப கொடுக்கிறார்? அவரு எலிசாவை. ஆமென். பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஹalleluya டெஸ்ட் ஆண்டவர் வைக்கிறார். ஆமென். எலிசாவோட வாஞ்சை. ஆமென். அருமையானவர்களே, இந்த 4 படிகளை நம்ம கடந்து செல்ல வேண்டும். பாருங்க, இரட்டிப்பான அபிஷேகம் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரட்டிப்பான அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த 4 காரியங்களை நம்ம கடந்து செல்ல வேண்டும். அவங்க எங்க இருந்தாங்க? அவங்க வாசிங்க அடுத்த வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். அப்படியே இருவரும் எங்க போனார்கள்? பெத்தேலுக்கு போனார்கள். எங்க இருந்து புறப்பட்டார்கள் இவர்கள்? வேதம் எங்க இருந்து புறப்பட்டார்கள்? கில்காலில் இருந்து புறப்பட்டார்கள். கில்கால் என்பதற்கு என்ன அர்த்தம்? நிந்தையை புரட்டி போட்டேன் என்பதற்கு அர்த்தம். கர்த்தர் நிந்தையை
புரட்டி போட்ட ஒரு இடம் அது. ஆமென். அல்லேலூயா. ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆமென். இருவரும் எங்க இருந்தார்கள்? கில்காலிலே இருந்தார்கள். ஆமென். பிரைஸ் மை லார்ட். அங்கிருந்து ரெண்டு பேரும் புறப்படுகிறார்கள். ஹalleluya. பிரைஸ் மை லார்ட். கில்காலில் இருந்து புறப்படும் போது எங்க போறாங்க? பெத்தேலுக்கு போறாங்க. அருமையானவர்களே, நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. பிரைஸ் மை லார்ட். நம்ம எழுந்து என்ன செய்ய வேண்டும்? புறப்பட வேண்டும். இங்கதான் டர்னிங் பாயிண்ட். ஹalleluya. ஆமென். நிந்தைகளை புரட்டி போடுகிற இடத்திலிருந்து அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஹalleluya. கில்கால் என்பதற்கு நிந்தையை புரட்டி போட்ட ஒரு இடம். ஆமென். ஹalleluya. அவர்கள் எரிகோவை பிடிக்க செல்வதற்கு முன்பதாக, அந்த ஜெயத்திற்கு முன்பதாக அவர்கள் ஹalleluya தங்கியிருந்த பாளையம் இறங்கியிருந்த இடம் எது? கில்கால். ஹalleluya. ஒரு ஜெயத்திற்கு முன்பதாக அவர்கள் இருந்த இடம் ஒரு ஹalleluya கில்கால் என்ற பகுதி. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஹalleluya. இஸ்ரவேல் ஹalleluya பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்து பிரைஸ் தி லார்ட் பின்பு அந்த எரிகோவை ஹalleluya பிரைஸ் தி லார்ட் பிடிக்கவர்களை கொண்டு செல்கிறார். ஒரு ஜெயத்தை ஆண்டவர் ஏற்கனவே அங்க ஹalleluya கட்டளையிட்டு விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு ஜெயம், ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கில்காலில் இருந்து நாம் புறப்பட வேண்டும். நாம் ஆயத்தமா இருக்கணும். புறப்பட நம்ம ஆயத்தமா இருக்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்குள்ள அந்த வாஞ்சை வேண்டும். ஆமென். எலிசாவுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. ஹalleluya. அநேகருடைய நிந்தையை புரட்டி போடும்படி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ எழுந்து என்ன செய்யணும்? நீ புறப்படு. ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்தில் ஹalleluya யாக்கோபு சொல்கிறார், நான் உம்மை விடுகிறதில்லை ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் உன்னை விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அதே வாஞ்சை. ஆமென். இந்த எலிசா கிட்ட நம்ம பார்க்கிறோம், நான் உம்மை விடுகிறதில்லை. நீ எங்க சென்றாலும் நான் உம்மை விடுகிறதில்லை. இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீ எங்க சென்றாலும் நான் உம்மை பின்தொடர நான் விடுகிறதில்லை. ஆமென். அப்ப எலியா சொல்கிறான், எங்க போறேன்? பெத்தேலுக்கு போறேன். ஹalleluya. பெத்தேல். ஆமென். இரண்டாவது கில்காலில் இருந்து புறப்பட்டுட்டார்கள். ஆமென். டர்னிங் பாயிண்ட். ஆமென். நீங்க புறப்பட வேண்டும். ஆமென். வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஓ என்னை அபிஷேகம் ஆண்டவரே, என்னை பயனுள்ளவனாய் மாற்றும். ஆமென். இந்த வாஞ்சை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க தெரிவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இருந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு ஆண்டவரை அபிஷேகம் கடந்து வராது. ஹalleluya. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். அருமையானவர்களே, ஹalleluya. ஆண்டவரே. அடுத்ததாக பெத்தேல். பெத்தேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஆதியாகமம் 28:17 வாசிங்க. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. வானத்தின் வாசல். நன்றாக கவனிக்கணும். இந்த வார்த்தையை கவனிக்கணும். இது எது? இது வானத்தின் வாசல். இங்கதான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். வாசிங்க. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலை கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பெத்தேல் என்பதற்கு என்ன? இது கர்த்தருடைய வானத்தின் வாசல். இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடே அல்லாமல் என்ன இல்லை? வேற இல்லை. அது மட்டுமல்ல, யாக்கோபு அந்த இடத்துல என்ன பார்க்கிறார்? ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு சொப்பனத்தை கண்டான். 12ஆம் வசனம். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏர்களும் இரர்களும் இருந்தார்கள். இது ஒரு தரிசனத்தின் இடம். இது தேவனுடைய வீடு. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இது வானத்தின் வாசல். ஹalleluya. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். ஆமென். தரிசனத்தை கண்டு அவன் படுத்து நித்திரை செய்து தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஸ்தலத்திற்கு என்ன பெயர் வைத்தார் அவர்? ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ஆமென், அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ஆமென். அருமையானவர்களே, ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். இந்த பெத்தேல் எப்படிப்பட்ட இடம்? தேவனுடைய வீடு, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட இடம். ஆமென். இது தேவன் பிரசன்னமாய் இருந்த இடம்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த இடம் எப்படி இருக்கிறது நம்ம வாசிப்போமே. 1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி. எதனால? பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை வாசிங்க. நீ எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலே, இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றே பெத்தேலிலும் ஒன்றே தானிலும் ஸ்தாபித்தார். எங்க வச்சாம்பா? பெத்தேலிலும். அது என்ன? பெத்தேல் எப்படியா இருந்தது? வானத்தின் வாசல். அந்த இடத்துல யாருடைய பிரசனம் இருந்தது? தேவனுடைய பிரசனம். ஆமென். அது யாருடைய வீடா இருந்தது? அது தேவனுடைய வீடு என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த பெத்தேல். ஆமென். ஹல்லேலூயா. அநேகரோட வாழ்க்கையில் அப்படிதான் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். தேவ தரிசனம் கொண்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்றைக்கும் ஜெபம் என்று ஹல்லேலூயா எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக காரணங்களா இந்த வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது? ஆமென். உலகத்தின் சிநேகத்தால், ஆமென், உலகத்தின் இன்பங்களால், ஆமென், அல்லேலூயா, ஒரு விக்கிரகமான வாழ்க்கை, பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை, தேவ தரிசனம், ஆமென், அற்ற ஒரு வாழ்க்கை, தேவ பிரசனம் அற்ற ஒரு வாழ்க்கை, இருளான ஒரு வாழ்க்கை. ஆமென். பிரைஸ் மை லார்ட். அதற்காக தான் எலிசாவை பெத்தேலுக்கு அழைத்து செல்கிறார். இப்படிப்பட்ட அநேகோட வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நீ பார்க்க வேண்டும். உன்னுடைய அபிஷேகம் எதற்காக? இந்த இரட்டிப்பான அபிஷேகம் எதற்காக? இப்படிப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த பொறுப்பை மேல வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதை நீ பார்க்க வேண்டும். ஆமென். கட்டப்பட்ட மனிதனை நீ பார்க்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வீடு இப்பொழுது எப்படி மாறிவிட்டது? விக்கிரகங்கள் நிறைந்த வீடாய் மாறிவிட்டது. பாழும் நிலமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆரோக்கியமற்ற தண்ணீராய் மாறிவிட்டது. இதை நீ பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர்களை நீ விடுவிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹல்லேலூயா இரட்டிப்பான அபிஷேகம். உனக்காக அல்ல, உன் பிரஸ்தாபத்திற்காக அல்ல. ஆமென். அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளவே, ஆமென், ஹல்லேலூயா, இந்த அனுபவத்திற்குள் நான் உன்னை கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா எலிசாவை கொண்டு செல்கிறார். ஆனாலும் எலிசா அதை பார்த்து என்ன செய்யல? ஆமென், பின்வாங்கல. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்காக ஹல்லேலூயா மாறுபட்டு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு எலியா பின்னாடியே ஓடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்ம இந்த பாரத்தை நம்ம வைத்திருக்கிறோம்? நம்ம பார்த்து அப்படியே போகிறோமா? பார்த்து சும்மா அப்படியே நம்ம விலகி போகிறோமா? எத்தனை பேரோட வாழ்க்கை இன்னைக்கு பயனற்றதா, சாபம் உள்ள ஒரு வாழ்க்கையை மாறிவிட்டது. இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ள அந்த ஆத்தும தாகம் இருக்கணும். இந்த பாவத்தை குறித்து நமக்குள்ள ஒரு ஹல்லேலூயா, ஆமென், வேதனை உண்டாகணும். ஐயோ, என் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் இந்த மகன் நல்லா ஜெபித்த ஒரு சகோதரன், ஒரு நேரத்தில் ஜெபனுக்காக நல்லா பாடின ஒரு சகோதரன், ஒரு காலத்தில் இந்த குடும்பம் ஆசீர்வாதமான ஒரு குடும்பம், ஒரு காலத்தில் இந்த குடும்பம் சமாதானமான ஒரு குடும்பம், இந்த குடும்பம் இப்படி ஆகிவிட்டது என்ற ஒரு ஹல்லேலூயா, ஓ, ஒரு வேதனை. இந்த ஆத்துமாக்கள் என் இயேசுவை அறியவில்லையே, இந்த அந்நிய ஜனங்கள் என் இயேசுவின் அன்பை இன்னும் ருசிக்கவில்லையே, இவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் பயனற்ற அந்தகாரத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஹல்லேலூயா வேதனை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆத்தும தாகம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பெத்தேலின் அனுபவம். ஆமென். நம்ம வாசிப்போம். ஓசியா 4:15 வாசிங்க. இஸ்ரவேலே, நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாக இருப்பாயாக. கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு சொல்லுங்க, பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனாலேயே என்றும் ஆணையிடாமல் இருப்பாயாக. எங்க போகாதுன்னு சொல்றாரு? பெத்தாவேன் என்ற என்ன? பெத்தேல் தான் பெத்தாவேனா மாறிவிட்டது. ஏன்? ஹல்லேலூயா. ஹவுஸ் ஆஃப் காட் இப்ப எப்படி ஆயிடுச்சு? ஹவுஸ் ஆஃப் வேனிட்டி. ஆமென். ஹவுஸ் ஆஃப் ஐடோலட்ரி. ஆமென். விக்கிரகம் நிறைந்த ஒரு வீடு. பிரைஸ் தி லார்ட். அதற்காக தான் எலியா இடத்துல கொண்டு போகிறார். ஓசியா 4:6 வாசிங்க.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆமென். எந்த மக்கள்? பெத்தேலில் இருக்கிற மக்கள் எப்படி ஆகிறார்கள்? அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அதை நீ பாருப்பா. பிரைஸ் தி லார்ட். அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அதற்காக தான் இந்த பெத்தேலின் அனுபவத்திற்குள்ள நான் கடந்து செல்கிறேன். இவளை மீட்கும்படியாக அந்த அபிஷேகத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக தான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. பெத்தேலின் அனுபவம். 2 ராஜாக்கள். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே இங்கே இரு. எங்கே இரு? நீ இப்போ நீ பெத்தேலிலே இருப்பா. இப்போ நான் எங்க போறேன்? கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று நான் உன்னை விடுறதில்லை. கர்த்தருடைய ஜீவனையும் நான் உன்னை என்ன செய்யல? நான் உன்னை விட மாட்டேன்ப்பா. நீ எங்க போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் உன்னை விட மாட்டேன். ஆமென். எந்த சூழ்நிலை நான் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் உம்மை விட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எரிகோ எதற்கு அடையாளம்? The place of warfare. Amen. Place of warfare. போராட்டத்தின் ஒரு ஸ்தலம். ஆமென். இன்றைக்கு நமக்கு எதிரில் போராட்டம் உண்டு. நம்ம எரிகோ போட்டோம் நின்று நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் ஏதோ ஒருத்தர பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிணைப்பிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். ஒரு இரட்டிப்பான நன்மை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னார். நமக்குள் நாம் ஒரு உப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னார். நாம் ஒரு விளக்காய் மாற வேண்டும் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த அபிஷேகத்திற்காக வாஞ்சையோடு கர்த்தருடைய சபையில கேட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆத்தும பிணைப்பில் நம்ம விடுபட்டு ஹல்லேலூயா தேவனை நோக்கி பார்க்கிறோம் காலகட்டத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர்இச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய ஆமென் அவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற ஆமென் அவைகளை அழித்து போடுங்க. அவைகளை நீ அழித்து போடுமா. ஏதோ ஒன்று நீ பிணைக்கப்பட்டிருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தில் நீ விடுபட வேண்டும். ஆமென். ஏதோ ஒன்று பிடித்து வைத்திருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத படிக்கு உன் சரீரம் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. எதிலோ நீ பிணைக்கப்பட்டிருக்கிற. இதுதான் எரிகோவின் அனுபவம். இதை நீ கடந்து வர வேண்டும். அதற்காக தான் எலிசாவை கொண்டு செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவத்திலிருந்து நீ மீண்டும் வர வேண்டும். ஆமென். நீ கடந்து வர வேண்டும். ஆமென். உன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென். அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். உன் ஆசை இச்சைகளை உள்ள வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் நிச்சயித்துக் கொண்டு நீ பிணைக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டாய். உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நீயும் பயனற்றவனாயிருப்பாய். அதற்காக தேவன் உன்னை அழைக்கல. அதற்காக தேவன் உன்னை முன் குறிக்கல. பிரைஸ் தி லார்ட். இதை எல்லாவற்றையும் விட்டு விலகி வா. ஆமென். ஆமென். முதல்ல என்ன? கில்காலில் இருந்து புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன? பெத்தேலை கடந்தார்கள். இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? எரிகோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, மீண்டுமாய் நாம் எடுத்துக்கொள்வோம் அதே 2 ராஜாக்கள். ஹல்லேலூயா. இப்போ எரிகோல இருந்து ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறோம் 6ஆம் வசனம். பின்பு எலிசா அவனை நோக்கி நீ இங்கே இரு. கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். எங்க போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நீ கில்காலில் புறப்பட்டாலும் நான் விட மாட்டேன்.
நீ பெத்தேலுக்கு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ போராட்டமான ஸ்தலமாக எரியோக போனாலும் நான் விட மாட்டேன். இப்பொழுது நீ எங்க போகிறீர்? எங்க போகிறீர்? யோர்தானுக்கு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவரே, நான் உண்மை விடவே மாட்டேன். ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே, நான் எப்பேற்பட்ட ராஜா அப்பா சோதனையில் நான் கடந்து சென்றால் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். ஆண்டவரே, அப்பா நான் உமக்காக பயன்படும்படி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் எழும்பி பிரகாசிக்கும்படி ஆண்டவரே, நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த இக்கட்டான காலத்திலும், இந்த சோதனையான காலத்திலும், இந்த வேதனைய காலத்திலும் ஆண்டவருடைய பாதங்களை பிடித்து கொண்டு நாம் ஜெபித்து ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார். உண்மையாக வறுமையானவர்கள் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே பிரைஸ் யூ மை லார்ட், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. இரட்டிப்பான ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்க ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு ஹல்லேலூயா, நீங்கள் ஒரு ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் மட்டுமல்ல, அநேகருடைய வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையை நீங்க மாற்றும்போது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆரோக்கியமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. யோர்தான் எதற்கு அடையாளம்? நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5:10 நாகமானுக்கு சொல்லுகிறார். ஆமென். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் நான் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். ஆமென். நாகமான் எப்படி இருந்தான்? குஷ்டரோகியாய். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் சிறிய ராஜாவின் படை தலைவன். அவன் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். ஆமென். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவன் எப்படி இருந்தான்? அவன் குஷ்டரோகியா இருந்தான். இப்போ எலிசா சொல்றாரு, உனக்கு குஷ்டரோகம் சுஸ்தமாக வேண்டும் என்று சொன்னார். நீ எங்க முழுக வேண்டும்? யோர்தானில். அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய ஆளு, நான் உன்னை நம்பி வந்தேன், நீ என்னை தொட்டு சுகமாக்கும் நான் நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு பெரிய ஆளு, நீ எங்க என்ன பண்ண சொல்ற? தண்ணீர்ல போய் குழியடிச்சு சொல்றீங்க. ஆமென். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடுவி விதமாய் குஷ்டரோகத்தை நீங்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரகத்தோட திரும்பி போனான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஊழியக்காரர் சமயத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும், அப்போது சுத்தமாவீர் என்று ஒரு மூவோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி, இதை நல்லா கோடிட்டுக் கொள்ளணும், எதன் பற்றி? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் எவ்வளவு வாட்டி? 7 தரம் முழுகினான். ஆமென். முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சில்லு பிள்ளை போல் மாசத்தை போல மாறி அவன் சுத்தமாக. ஆமென். இன்றைக்கு நம்ம எவ்வளவோ வார்த்தைகளை கேட்கிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். தேவ வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? தேவ வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன்படி நம்ம நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. ஆமென். பரிசுத்தம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து நம்மளை ஆவி ஆத்மா சரீரம் தேவனையே நோக்கி, ஆமென், ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பிரசனத்திற்காக வார்த்தைக்காக ஏங்கும்போது, ஆண்டவரே ஹல்லேலூயா. அருமையான மக்களே, தேவன் உங்களை இரட்டிப்பான அபிஷேகத்தாலே நிரப்புவது மட்டுமல்ல, அநேகருக்கு ஆரோக்கியமல்லாதவர்களை ஆரோக்கியப்படுத்தும்படி, ஆமென், பயனற்றவர்களை பயனுள்ளவர்களை ஆக்கும்படி, ஆமென், அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரும்படி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஹல்லேலூயா,
இந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வரை 3. அப்பொழுது பெத்தேல் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவின் இடத்துல வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அல்லேலூயா. மீண்டுமாக 5ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவின் இடத்துல வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். இப்படி பல தடைகள் வரும், அநேக தடைகள் வரும். தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆமென் தேவனுக்காக காத்திருப்பதற்கு அநேக தடைகள் வரும். அநேகர் பல காரியங்களை சொல்லுவார்கள். அல்லேலூயா. தேவ அன்பை விட்டு விலகிற பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அநேக சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும். எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தில் மேற்கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ராஜா உண்மை விடேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உம்முடைய சித்தம் என்னில நிறைவேறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை ஒரு ஆசீர்வாதமாயிட்டு பயன்படுத்துவார். ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் உண்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா. வேதனைப்படாதீங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்கள் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். ஆமென். பிரைஸ் மை லார்ட். கடைசியாக ஆமென். ஹல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீர் அடித்தார். அது இருபுறமாக பிறந்தார். வேறொரு முழந்த தலைவழி அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அது எலிசாவிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி ஆமென் வேண்டுகிறேன் என்றான். எல்லாவற்றையும் கடந்து அவங்க விடுகிறதே இல்லை. எனக்கு அந்த ரெட்டிப்பான அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெட்டிப்பானவர். ஆமென். என்னைக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் தடைகளை மீறி இந்த சிலுவையை சுமந்து ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஆத்ம தாகம் பாவத்தில் விழுந்து கிடக்கிற அந்த பெத்தேல் என்ற இந்த தேவனுடைய வீடு எப்படி ஹல்லேலூயா விக்கிரமாய் மாறினதோ, எத்தனையோ பேரோட வாழ்க்கை இன்றைக்கு ஆமென் பாழ்நிலமாய் மாறிவிட்டு இருக்கு. அவளை குறித்து ஒரு பாரம் நமக்கு வேண்டும். இந்த அந்நிய ஜனங்களை குறித்து ஒரு பாரம் நமக்கு வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிலையும் பிணைக்கப்படாமல் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆமென் அவனுடைய வார்த்தையில் நம்ம பரிசுத்தமாகி எலிசா கடைசியாக எலியாவையே நோக்கி கொண்டிருந்தார். எலியாவையே நோக்கி கொண்டிருந்தார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு எலியா அரிதான காரியத்தை கேட்டார். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். நீ என்னை கண்டார். இந்த வார்த்தையை குறிப்பிட்டுக் கொள்ளவே. எலிசா என்ன கேட்கிறார்? ரெட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும். எலியா பாருங்க, அரிதான காரியம். இது தேவனுக்கு அரிதான காரியம். இது தேவனுக்கு அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது அரிதான காரியம். ஆமென். இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறது தேவனுக்கு இது அரிதான காரியம். ஆனா எலிசா பாருங்க, எலியா என்ன சொல்றாரு? நீ என்னையே நோக்கி கொண்டிருந்தால். இதுதாங்க கீவேர்டு. என்ன செய்யணும்? நீ ஆமென். நீ என்னையே கண்டால் ஆமென் நீ எடுத்துக்கொள்ள. நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் என்ன ஆயாது? நீ இவ்வளோ கடந்து வந்துட்ட. கீழ்காலிலிருந்து புறப்பட்டு பெத்தேலை கடந்து எரிகோவை கடந்து யோர்தானில வந்த நீ கேட்ட இது அரிதான காரியம் தான். நீ என்னையே கண்டால் மட்டுமே இது உனக்கு கிடைக்கும். இந்த வரம் உனக்கு கிடைக்கும். இல்லை என்ன செய்யாது? உனக்கு இது கிடைக்காது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். என் இயேசுவையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அபிஷேகம் அவர்தான் நமக்கு கொடுப்பார். ஆமென். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் ஆமென் ஜலத்தினாலும் ஆவினாலும் ஆமென் அபிஷேகம் கொடுக்கிறவர் அவர். நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். நம்ம பாதங்களை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே நீர் கொடுத்து ஆக வேண்டும் என்று இரவும் பகலும் அவருடைய சித்தம் செய்யும்படி நாம் அவருடைய சித்தத்தை நம்ம கேட்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை
வாசித்து முடிப்போமா? Praise you, my Lord. Hallelujah. Praise you, my Lord. நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தான் நான் என்ன செய்வேன்? கண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் தான் நான் எப்படி செய்வேன்? ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தான் கண்ணீரையும். தாகம் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். எதற்கு எலிசாவை நீ என்னையே கண்டால் மட்டும் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்? அந்த வாஞ்சை. ஆமென். ஹல்லேலூயா. எலிசாக்காக இல்ல. ஆமென். என்னுடைய பேர் புகழுக்காக அல்ல, நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடணும் அல்ல, என்னை குறித்து நான் அதிகமான பேர் பேச வேண்டும் என்ற அல்ல, ஆண்டுடைய நாமம், ஆண்டுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமென். அதற்காக தான் ஆண்டவரை அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்துல பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 7:37 சக்கரம் வாசிங்க. ஹல்லேலூயா. ஓ praise you, my Lord. ஹல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண. யார்கிட்ட? ஒருவன் தாகமா இருக்கணும். ஆண்டோட சமூகத்துல எப்படி இருக்கணும்? தாகமா இருக்கணும். அப்ப என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். அடுத்த வருஷம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமே இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. நீ அநேகரை ஆரோக்கியமாய் மாற்றுவாய். பிரைஸ் யூ மை லார்ட். அருமையானவர்களே, லூக்கா 11ஆம் அதிகாரம் நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம் 9ல இருந்து. ஹல்லேலூயா. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறவன், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டான், அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? உலகவளைய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவின் தம்மில் எண்ணிக் கொள்கிறவர்களுக்கு ஒரு சுத்தாவியை கொடுப்பது கேட்குறீங்களா நீங்க? அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கேளுங்க. அல்லேலூயா. ஆமென். எலிசா சொன்னாரு, தண்ணீர் எப்படி ஆச்சு? நல்ல தண்ணீர் ஆயாட்டோம். ஆமென். பிரைஸ் யூ மை லார்ட். இந்நாள் இருக்கிறபடி ஆமென், அது ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆரோக்கியமாக்குவார். உங்களையும் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைப்பார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கண்கள் உதவும் ஆண்டவரே. பிரைஸ் யூ மை லார்ட். தகப்பனே, இந்த வார்த்தை ராஜா இந்த நாளில் அநேகரை அப்பா தொற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் அழைப்பை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே? நாங்கள் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, அப்பாவுடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவரே ஒரு சாட்சியை எழுந்த ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, எங்கள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்று. அநேகருக்கு ராஜா ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், உமக்கு ராஜா பயனுள்ள பாத்திரமாய் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.